ஒரு காலத்தில் ஒரு காடில் ஒரு பெரிய பாம்பு வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மிகவும் கொடியது. யாராவது அதன் அருகே வந்தால் உடனே கடித்துவிடும். அந்த காடு வழியாக செல்லும் மக்கள் எல்லோரும் அந்த பாம்பை பார்த்து பயந்தார்கள். ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு முனிவர் வந்தார். அவர் அமைதியாக தியானம் செய்து கொண்டிருந்தார். பாம்பு அவரை கண்டதும் கோபமாக வந்து கடிக்க முயன்றது. ஆனால் முனிவர் அமைதியாக பாம்பை பார்த்து, பாம்பே, ஏன் இவ்வளவு கோபம்? மற்றவர்களை காயப்படுத்தாதே என்றார். முனிவரின் வார்த்தைகள் பாம்பின் மனதை மாற்றின. அதற்கு பிறகு அது யாரையும் கடிக்காமல் அமைதியாக வாழ ஆரம்பித்தது. சில நாட்களுக்கு பிறகு பாம்பு கடிக்காது என்று தெரிந்த குழந்தைகள் அதற்கு கல்லெறிந்து தொந்தரவு செய்தார்கள். பாம்பு அவர்களை கடிக்கவில்லை. அது அமைதியாக இருந்தது. இதனால் அது காயமடைந்து மிகவும் பலவீனமாகிவிட்டது. ஒரு நாள் மீண்டும் அந்த முனிவர் அந்த இடத்திற்கு வந்தார். பாம்பின் நிலையை பார்த்து வருந்தினார். என்ன ஆயிற்று என்று கேட்டார். நீங்கள் யாரையும் கடிக்காதே என்று சொன்னீர்கள். அதனால் நான் எதுவும் செய்யவில்லை. அப்போது முனிவர் சிரித்து, நான் கடிக்காதே என்றேன், ஆனால் சீரக்கூடாது என்று சொல்லவில்லை என்றார். உன்னை காப்பாற்றிக் கொள்ள சீரு, ஆனால் யாரையும் காயப்படுத்தாதே. அதற்கு பிறகு பாம்பு தேவையான போது சீறி தன்னை பாதுகாத்துக் கொண்டது. ஆனால் ஒருபோதும் யாரையும் காயப்படுத்தவில்லை. நல்லவராக இருப்பது முக்கியம், ஆனால் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் தெரிந்திருக்க வேண்டும்.